ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபுக்கு வேண்டிய நிறைய யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் டிப்ஸை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபோட யூடியூப்பில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் தாங்க ரொம்பவுமே முக்கியமானது. சப்ஸ்கிரைப் எப்படியும் ஒரு ஈஸியாக கிடைச்சிடும், ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டம். நான் வந்து இது அனுபவத்தில் சொல்கிறேங்க. ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் வந்து நான் முந்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்ட மாதிரி மதன் கௌரி சரி யூடியூப்பில் வந்து ஃபேமஸான இருக்கவங்கள ஒரு ஷார்ட்ஸை வந்து நீங்கள் டெய்லி வந்து 3 போட்டிங்கன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் வந்து 1000 தாண்டி ஈஸியாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கிடச்சிடும். ஆனால் வந்து வாட்ச் ஹவர்ஸ்னு சொல்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்காதுங்க. அதை வந்து உங்கள் வீடியோவை வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து விரும்பி பார்க்கணும் ஃபுல்லாக. அப்படி பார்த்தா தான் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகும். ஆனால் அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, சப்ஸ்கிரைபுக்கு வேண்டிய ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த கமெண்ட் செக்ஷனில் இப்படி வந்து நிறைய பேர் வந்து எந்த சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் ப்ரோன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் வந்து சேனலை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நானும் அந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு போகவும் இல்லை. ஆனால் நீங்கள் வேறு சேனல்கிட்ட வந்து ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மெயினாக சொல்கிறேன் வந்து அந்த ப்ரொமோட் வந்து நிறைய சேனலில் கொடுத்து நீங்கள் பண்ணாதங்க. இந்த நிறைய பேர் இருக்காங்க, நான் ப்ரொமோஷன் பண்ணுறோம், இந்த சேனலுக்கு இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷனுக்கு பே பண்ணாலும் சரி, அவங்களால வந்து ப்ரொமோஷன் பண்ணி எந்த வித யூஸும் இல்லை. அதால் நான் அந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபுக்கு வேண்டிய ப்ரொமோஷன்லாம் உங்களோட வீடியோவை நீங்கள் பண்ணாதுங்க. உங்கள் வீடியோவை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வீடியோ போடுற மாதிரி நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் யூடியூப்பில் வந்து செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்போ ஒரு நாளைக்கு வந்து ரொம்பவே வைரல் ஆகிற ஒரு வீடியோ, அந்த வைரல் வீடியோவில் வந்து உங்கள் யூடியூப் சேனல் ஓஹோன்னு சொல்லி வளரும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகரிக்கும். அப்போ தான் உங்களுக்கு மொனிடைசேஷனும் எனபிள் ஆகுங்க. கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 வாட்ச் ஹவர்னு சொல்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான். ஆனால் 1000 சப்ஸ்கிரைப்னு சொல்கிறது ரொம்பவுமே ஈஸியான ஒன்று. சப்ஸ்கிரைப் வந்து கூடும்னா நம்ம நிறைய பேர்ட்ட வந்து பில்டப் காட்டலாம், இப்படி என்ன சப்ஸ்கிரைப் கூட இருக்கி, உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் கூட இருக்கான்னு சொல்லி. ஆனால் வந்து எந்த வித யூஸும் இல்லைங்க. அதை சொல்கிறதுக்கு வேண்டியதான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ண. நான் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், எப்படிப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும், எது சம்மந்தமாக வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக வீடியோ வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேங்க. நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கிழமை அப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் வேலையால் சில வேலை இருக்கிறதால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் போகுது. ஆனால் நான் இப்போ சொல்கிறது வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோ வேணும், எது சம்மந்தமாக வீடியோ வேணும்னு சொல்லி நான் அதுக்கான வீடியோ நான் க்ரியேட் பண்ண போகிறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.